அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல் இதெல்லாம் சாதாரண பகுதியில் பார்க்கலாம். திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் சில நிர்வாகிகள் கண்ணீர் சிந்தி இருக்காங்க. ஆனந்த கண்ணீரா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. ஜெயங்கொண்ட தொகுதியில கண்ணனை வேட்பாளரா அறிவிச்சதும் சேகர் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில தேம்பி தேம்பி அழுதுட்டாரு. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் தொகுதியில சீட்டு கிடைக்கும்னு நம்பின சண்முக சுந்தரமும் கண்ணீர் விட்டுட்டாரு. இவங்க அழுகிய பார்த்த தொண்டர்கள் கவலைப்படாதீங்க தலைவரேன்னு ஆறுதல் சொல்லி இருக்காங்க. கரூர்ல அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக விழாவில் கலகலப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேடையில மாவட்ட செயலர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மைக் பிடிச்சு அனல் பறக்க பேசிட்டு இருந்தாரு. அதே மேடையில கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் திவ்யா கிட்ட அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் செல்வகுமார் கட்சி துண்டை கொடுத்து கழுத்துல போட்டுக்க சொல்லிருக்காரு. அவங்க பதற்றத்துல அதை புரிஞ்சுக்காம டக்குன்னு செல்வகுமார் கழுத்துல போட்டுட்டாங்க. அட, இது உங்களுக்கு தந்ததுமான அவர் பதற, ஓ அப்படியான்னு சிரிச்சுக்கிட்டே அவர் கழுத்துல இருந்த துண்டை வாங்கி இவங்க கழுத்துல போட்டுக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பட்டியல். கொளத்தூர் திரு வி.எஸ். பாபு, கழக நிர்வாகி. கொளத்தூர்ல வாக்கு கேட்க போன இடத்துல விஜய்க்கு ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் டங். வேட்பாளர் பேரையே மாத்தி சொல்லிட்டாரு. கொளத்தூர் திரு வி.எஸ். பாபு, கழக நிர்வாகி. நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். அட, அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பான்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்லிக்கிறாங்களாம். சேலம் ஓமலூர்ல அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் செம்மலை மைக்கு பிடிச்சு ஒரு போடு போட்டாரு பாருங்க. விளம்பர வசனத்தை அரசியல்ல மிக்ஸ் பண்ணி அவர் கொடுத்த பஞ்ச் இப்போ சேலம் ஏரியாவுல செம வைரல். ஒரு விளம்பரத்தை சொல்லுகிற போது கடப்பாறை வீக் மொசைக் ஸ்ட்ராங் என்று ஒரு விளம்பரம் வரும். எனவே இன்றைய நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வீக். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி ஸ்ட்ராங். எனவே திமுக என்கிற அந்த வண்டியில அதிக பாரத்தை ஏற்றிட்டு இப்பொழுது இழுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். பிரச்சாரம் சூடு பிடிச்சாலே வேட்பாளர்கள் செம பிஸி ஆயிடுவாங்க. காட்பாடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருக்குமரன் ஒரு படி மேலே போயிட்டு ராஜீவ்காந்தி நகர்ல கையில கரண்டியை பிடிச்சுக்கிட்டு அவரே சூடா சிக்கன் பக்கோடா போட்டு கொடுத்துட்டு எனக்கு மறக்காம ஓட்டு போடுங்கப்பான்னு கேட்டிருக்காரு. தாய்ப்பாலுக்கு நிகரான பால் பனைப்பால். நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம், அதனால இன்னும் முறுக்கா இருக்கும். நாங்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு தேர்தல் பிரச்சாரத்துல வாக்காளர்களுக்கு புதுசா ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்காரு ராஜேந்திர பாலாஜி. அவரோட இந்த ட்ரிக்கை கேட்டதும் கூட இருந்தவங்களும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. உலகத்திலேயே ஒரு அற்புதமான பானம் சொன்னா அந்த பனைப்பால் தான். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் பனைப்பால். நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம், அதனால இன்னும் முறுக்கா இருக்கும். வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை உண்மையிலே கொடுப்பேன். கேட்டுட்டு இருப்பா, நான் தம்பி நான் கொடுப்பேன், தம்பி நான் கொடுப்பேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை உறுதின்னு காரைக்குடியில சீமான் பேசியிருக்காரு. கூட்டமே கைத்தட்ட போகும்போது திடீர்னு ஒருத்தர் எழுந்து அது எப்படின்னு சாத்தியம்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. அவ்வளவுதான்,
கூட்டத்துல ஒரே பரபரப்பு தொத்திக்குச்சு. கேக்கிட்டு நான் தம்பி நான் கொடுப்பேன் தம்பி நான் கொடுப்பேன். பேச விடுப்பா. டேய் இதே மாதிரி ஸ்டாலின் விஜய் எடப்பாடி வரும்போது கேட்கணும். என்னடா கேட்கணும். சொல்லு. 2 லட்சம் பேர் இல்லடா, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை நான் கொடுக்குறேன். போ கொடுக்குறேன்றல